இன்றைக்கி இந்த காமிச்சேன் இல்லையா, அன்றைக்கே காமிச்சேன் எப்படி இந்த பச்சை பயிர் முளைக்கட்டுறதுன்ட்டு. நல்லா நைட்டு ஒரு 8 hours ஊற வச்சுட்டு, அப்புறம் ஒரு நல்ல ஒரு காட்டன் இது வேஷ்டி துணியில் அது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அது நல்லா போட்டு வச்சோம்னா ஒரு 8 hours வச்சு நல்லா இதாகிடும். அது என்னென்னா இது நான் இப்போ வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். யூஸ்வலாக நான் வைக்க மாட்டேன். அன்றைக்கி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண, ஒரு நாள் பொங்கல், அன்றைக்கி மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாலட் பண்ணிவிட்டு அந்த இட்லி மாவு மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் மிச்சப்படி அப்போ இல்லைன்னா என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி இதாகிடும், கொஞ்சம் நாள் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அன்றைக்கி அரைச்சி வச்சுட்டேன். வீடியோக்காக என்ன பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காமிக்கிறேன் நான். ஸோ அது எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பச்சை பயிரில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு. அது எப்படின்னா ஒரு டம்ளர் நல்லா இந்த முளைக்கட்டின பச்சை பயிர் ஒரு டம்ளர்னா ஆமாம், அரை டம்ளர் இட்லி, அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு இட்லி பண்ண வெறும் இதில் பண்ணிடுறேன். அது அரிசிலையும் பண்ணுறேன். ஸோ இந்த முளைக்கட்டின பயிர் ஒரு டம்ளர், உளுந்து அரை டம்ளர் தனித்தனியாக ஊற வச்சுட்டு இது ஊற வைக்கணும். இது ஆல்ரெடி முளைக்கட்டி இருக்கும். உளுத்தம் பருப்பு ஒரு 2 hours ஊற வச்சுட்டு மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், இல்லை கிரைண்டரில் போட்டு அரைச்சாலும் சரி. அரைச்சிட்டு உப்பு போட்டு புளிக்க வைக்கணும். நார்மல் இட்லிக்கு புளிக்க வைக்கணும். ஆல்ரெடி ஒரு நாள் வாத்துட்டேன், அதனால் பாதி இருக்குது. அது இப்படி மாவு இருக்கும். நல்லா இட்லி நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இது சப்புன்னு இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் காரமான இது இன்றைக்கி புளி மிளகாய் பண்ணலான் இருக்கேன். அதாவது புளி வச்சு பச்சை மிளகாய் வச்சு ஒரு கார சட்னி அரைக்கலான் இருக்கேன். அதுவும் சாம்பார் ஆற்றுல இருக்குது, காத்தால பண்ண சாம்பார் அதையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சப்போஸ் இந்த வாசனை பிடிக்கல அப்படின்னு தோணித்து அப்படின்னா கொஞ்சம் இந்த கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு நம்ம பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொத்தமல்லியோ இல்லை புதினா டேஸ்ட் பிடிச்சா புதினா, அதுமாதிரி என்ன வேணுமோ நம்ம என்ன டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுட்டு பண்ணால் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த முளைக்கட்டினது ஒரு டம்ளர், அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு, இது ஒரு டைப்பு. இது பண்ண அடுத்தது இது என்ன கொஞ்சம் இந்த அரிசி போட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு டம்ளர் இந்த முளைக்கட்டின பயிர், ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளருக்கு கொஞ்சம் கூட அரை டம்ளர் போட்டு கொஞ்சம் ஒரு பிடி எக்ஸ்ட்ரா உளுத்தம்பருப்பும் போட்டு அரைச்சி வைக்கிறது. இது கொஞ்சம் இந்த அரிசி இருக்கும். அரை டம்ளர் இது ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் முளைக்கட்டின பச்சை பயிறு, அரை டம்ளருக்கு கொஞ்சம் மேலே உளுத்தம்பருப்பு. இது அரிசி வேணும்னா போட்டுக்கலாம். அது வேண்டாம்னா அரிசி வேண்டாம் அப்படின்னா வெறும் உளுத்தம்பருப்பு. இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் இது போட்டு ரெண்டுமே உங்களுக்கு வாத்து காமிக்கிறப்போ இதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு வாக்கணும். நல்லா குண்டை ப்ளஃபியாக வரும், நல்லா இட்லி நல்லா வரும். இது வெறும் உளுத்தம்பருப்பும் அந்த பச்சை பயிரும் போட்டது ஒரு தட்டு விடுறேன், அது ஒரு தட்டு விடுறேன். ரெண்டு தட்டு இந்த வெறும் உளுத்தம்பருப்பும் இந்த பச்சை பயிரும் போடுறேன். ஒரு தட்டில் இந்த அரிசி கலந்தது போடுறேன். அது அரிசி வேண்டாம் அப்படின்னு ஜிம்முக்கு போயிட்டு பசங்க வருவதனால அப்போ இது போடுவேன். இதுதான் இதில் கொஞ்சம் அரிசி சேர்த்துருக்கேன். ஆமாம், ஒரு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். இந்த பச்சை பயிர் சேர்க்கறதுனால கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இட்லி. அன்றைக்கி பொங்கல் பண்ண கூட அதனால தான் கார சட்னி பண்ணேன். அதேமாதிரி இதுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ண நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கணும், நல்லா உடச்சிட்டு வதக்கணும். ஏன்னா அப்படியே வதக்கினா வெடிச்சிடும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளி, கொஞ்சம் வெள்ளம் ஜாஸ்தி, வெல்லம், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அரைச்சி கொட்டுவேன். இது 2 நாள் கூட வச்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் சட்னியை இப்போ அது பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கின்ட்டேன். அந்த ஆறுனதுக்கப்புறம் இந்த உப்பு எவ்வளோ இருக்கும், வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். புளி கொஞ்சோண்டு, பெருங்காயம் போட்டு நல்லா அரைச்சின்றேன். இட்லி எடுத்துக்கிறது தனியாக வச்சிடுறாங்க. ரொம்ப காரமாக இருக்கும். அது எப்படி இந்த இட்லிக்கு நல்லா இருக்கும்னு அரைச்சிருக்கேன். பார்த்து கொஞ்சமாக விட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த சட்னி வச்சு. இது ஆயிடுச்சு பாருங்கள். இட்லி நல்லா குண்டு குண்டாக நல்லா வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ஒன்றுமே இது உடச்சா அப்படி நல்லா இதுவாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுமாதிரி இது அரிசி சேர்த்து இட்லி. இது கலர் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் பச்சையாக தெரியும்.
இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆற்றுல சாம்பார் காத்தால பண்ண சாம்பார் இருந்தது. இந்த சட்னி சப்போஸ் தேங்காய் சட்னி அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிங்க. அந்த இஞ்சிக்கு டேஸ்ட்டு நல்லா. சப்போஸ் ரொம்ப காரமாக இருக்க வேண்டாம் அப்படின்னா நார்மல் தேங்காய் சட்னியில் இஞ்சி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு அதில் சட்னியில் இஞ்சி வேணாலும் இதில் கூட லேசாக இஞ்சி ஸ்மெல் பிடிக்கும்னா லேசாக போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக ஒரே வேலை. ஒரு நாள் ஊற வச்சோம்னா ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் இது மாதிரி இட்லி, ஒரு நாளைக்கு தோசை அது மாதிரி பண்ணி க்ளீனாக 3 நாள் முடிச்சிடலாம். ரொம்ப வேலையும் ஈஸி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பண்ணி பாருங்கள்.